वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இந்த மாசம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம், கார்த்திகை மாதம். பகவானுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மாதம். பக்தர்கள் பலவிதமான ஆன்மீக தவங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா பகவான் இந்த மாசத்துல அநேகம் லீலைகள் ஆடியிருக்கிறார். முதல் முறையாக என்ன சொல்றது, பசுமாடு கன்றுக்குட்டிகள் பசுமாடுகளை மேய்த்து போனது இந்த மாதத்துல, மேய்ச்சல் ஆரம்பிச்சது. முதல் முறையா பகவான் வெண்ணெய் திருடினது இந்த மாதத்துலதான். கோவர்தன மலைய தூக்கி பிடிச்சதும் இந்த மாதத்துல. அதுக்கப்புறம் ராசலீலை, இப்படி அநேகம் லீலைகள் பகவான் இந்த மாதத்துல விளையாடி இருக்கிறார். ரொம்ப சிறப்பான மாதம். ஸ்ரீராமச்சந்திர பகவான் ராவணனை வதம் செய்து அயோத்தியால வெற்றிகரமாக திரும்பினதும் இந்த மாதத்துலதான். தேவி துர்கா தேவி மகிஷாசுரனை கொன்றதும் இந்த மாதத்துல. இப்படி நிறைய லீலைகள் இந்த மாதத்துல நடந்திருக்கு. வைணவர்களுக்கு ரொம்ப பிரியமான மாதம். இந்த மாதத்துல காலையில சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே எழுந்து பகவானுடைய நாமஜபம் செய்வது, அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தம் 10வது காண்டம் ஸ்ரீகிருஷ்ண லீலைகள் அதெல்லாம் படிக்கிறது. பிரபுபாதர் எழுதின கிருஷ்ணா அப்படிங்கிற புத்தகம் அதை படிப்பது. பகவானுக்கு தினமும் நெய்விளக்கு சமர்ப்பணம் செய்வது. நம்ம நண்பர்கள் அன்பர்கள் எல்லாருக்கும் இந்த மாதத்துல பகவானுக்கு நெய்விளக்கு சமர்ப்பணம் பண்ணி தாமோதர அஷ்டகம் அந்த பாடல் பாடச் சொல்லுவது. இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த மாதத்துல. கிருஷ்ணருக்கு இந்த மாதம் ரொம்ப பிடித்தமான மாதம். அதனால தன்னுடைய பால லீலைகள் எல்லாம் இந்த மாதத்துல செய்திருக்கிறார். புராணங்கள்ல இந்த மாதத்தின் சிறப்பு நிறைய இடத்துல பேசப்பட்டு இருக்கிறது. இந்த மாதத்துல நாம ஜபம் செய்பவர்கள், தான தர்மம் செய்பவர்கள், பகவானுக்கு நெய்விளக்கு சமர்ப்பணம் செய்பவர்கள், தாமோதர லீலை பால லீலையை பாடுபவர்கள், அதை நினைப்பவர்கள் எல்லாருக்குமே கிருஷ்ண பிரேமம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ரொம்ப சிறப்பான மாதம். பகவான் முதல் முறையாக வெண்ணெயை திருடுவது, அதை குரங்குகளுக்கெல்லாம் ஊட்டி கொடுப்பது, இப்படிப்பட்ட லீலையெல்லாம் செய்திருக்கிறார். அந்த பாடலே வருது, இதி திருக்ஷ்வலீலாபிரானந்த குண்டே. இந்த லீலையை நினைத்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் ஆனந்தம் அதிகமாய்க் கொண்டே இருக்கிறது.
ஆச்சாரியர்கள் இதை கணித்திருக்கிறார்கள். இந்த லீலை, இந்த தாமோதர லீலை முதல் முறையா நடந்தது தீபாவளி நாள்ல. தீபாவளி நாள்ல தான் இது நடந்திருக்கு. ஏன்னா விருந்தாவனத்தின் நந்தகோபரின் மனைவியான யசோதா தாய், அவங்க மகாராணி, அவங்க போய் அன்னைக்கு அடுப்படியில போய் சமையலறையில போய் இந்த தயிரை கடையிறாங்க. அவங்க மகாராணி, அவங்க அடுப்படியில போய் சமையலறையில போய் தயிரை கடைய வேண்டிய தேவையே கிடையாது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை. அப்படி இருந்தும் அன்னைக்கு அவங்க போய் அவங்க தயிர் கடையிறாங்கன்னா, ஆச்சாரியர்கள் 2 காரணத்தை முன்வைக்கிறார்கள். ஒண்ணு, அவங்களுக்கு அவங்க கையால கிருஷ்ணருக்கு செய்து கொடுக்கணும் என்ற ஆசை. இல்லாவிட்டால் ரொம்ப முக்கியமான கோபிகைகள் எல்லாம் தீபாவளி நாளானதுனால பல பல அலுவல்கள்ல இருந்திருக்கிறாங்க. இந்த கோபி அப்படிங்கிற பேரே ரகசியம் என்று பொருள். கோபி அப்படின்னா ரகசியம். கோபியா அதாவது மறைந்திருக்கக்கூடியது, ஒளிந்திருக்கக்கூடியது, ரகசியமானது அப்படின்னு பொருள். கோபியர்கள் கிருஷ்ண பகவான் பால் கொண்ட மாபெரும் அன்பு, அந்த காதல், அந்த பக்தி ரொம்ப ரகசியமானது, மறைந்தது, உலகத்தாருக்கு தெரியாதது. இந்த உயர்ந்த பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பக்தியை வெளியே காண்பித்துக் கொள்ள மாட்டார்கள், அதை மறைக்க முயற்சி செய்வார்கள். இந்த பக்குவம் இல்லாத பக்தர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா, 100 பேருக்கு மத்தியில உட்கார்ந்து நாம ஜபத்தை பண்ணி அழுது புலம்பி அதை ஒரு நாடகமா பண்ணி, மற்றவர்கள் தன்னை கவனிக்க வேண்டும், தன்னை ஒரு உயர்ந்த பக்தன் என்று நினைக்க வேண்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டு எல்லார் முன்னாடி அழுது கொண்டு ஜபம் பண்றது. இந்த உயர்ந்த பக்தர்கள் இந்த மாபெரும் என்ன சொல்றது, இந்த நிதியல், இந்த ட்ரெஷரை உலகத்துக்கு காண்பிக்க மாட்டாங்க. இப்ப உங்ககிட்ட நூற்றுக்கணக்கான பவுன் நகைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வீட்டுல முன்னாடி எடுத்து சோஃபா செட்டில் எல்லாம் அடுக்கி வச்சு ஊர் மக்கள் எல்லாம் வரும்போது பாருங்க பாருங்க அப்படின்னா சொல்ல போறோம்? யாருக்கிட்டையாவது செல்வம் இருந்தால் அதை மறைத்து வைத்திருப்பார்கள், நிதி இருந்தால் அதை மறைத்து வைத்திருப்பார்கள். அப்போ உயர்ந்த மாபெரும் பக்தர்களுக்கு கிருஷ்ண பக்தி என்று சொல்வது ஒரு நிதி. அது அவ்வளவு சீக்கிரமா எல்லார்கிட்டையும் காண்பித்து விட மாட்டார்கள். அதனால தான் அந்த பெண்களுக்கு கோபி என்று பெயர். கோபி என்றால் ரகசியமானது, ஒளிந்திருப்பது, மறைந்திருப்பது. அவங்க கிருஷ்ணனின் பால் கொண்ட அன்பு காதலை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். அப்போ அந்த கோபிகைகள் அன்னைக்கு தீபாவளி நாள், அவங்க முக்கியமான கோபிகைகள் பல அலுவல்ல இருக்காங்க. உடனே யசோதா தாய் என்ன செய்யறாங்கன்னா, தன் கையால அந்த தயிரை கடைகிறார். இந்த தயிருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, இது சாதாரண பசுமாட்டோட தயிர் கிடையாது. யசோதாவின் கோஷாலையில 9 லட்சம் பசுமாடு இருந்துதான், 1-2 கிடையாது. அந்த காலத்துல செல்வம் என்று கணக்காக்கியது பசுமாட்டை தான். ஏன்னா இந்த விரஜவாசிகள்லாம் என்ன பண்ண, ஒரு கிராமத்துக்கு மேய்ச்சல் புறம், பசுமாட மேய கொண்டு போவாங்க. நிறைய புல் இருந்தா அந்த ஊர்ல கொஞ்ச நாளைக்கு கொட்டகையை போட்டு அரண்மனையை கட்டி அங்க தங்கி 1-2 வருடம் அந்த பசுமாடு அங்கெல்லாம் மேயும். மேஞ்சு மேஞ்சு புல்லு கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த அரண்மனை வீடு அப்படியே விட்டுட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க. பாருங்களேன், நம்ம வீட்டை போயிட்டு ஒரு செங்கல்ல கூட இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டோம். அவங்க அந்த அரண்மனையை அப்படியே விட்டு விட்டு இனி ஒரு ஊருக்கு போய் விடுவார்கள்.
அங்க போய் அங்க நிறைய புல் இருந்ததுன்னா அங்க அரண்மனையை கட்டி அங்க பசுமாடுகளை மேய்த்து உண்மையான செல்வமாக அவர்கள் கருதியது பசுவைத்தான். கோமாதா தான் உண்மையான செல்வம். ஏன்னா பிரபுபாதரே சொல்லியிருக்காரு, யாரு வீட்டிலேயாவது பசுவும் கன்றுக்குட்டியும் இருந்தால் அந்த வீட்டுல அந்த குடும்பத்துக்கு அந்த பரம்பரைக்கு சோத்துக்கு திண்டாட்டமே வராது. உணவு பற்றாக்குறை அந்த குடும்பத்துக்கு இல்ல, பஞ்சம் பட்டினி அந்த குடும்பத்துக்கு கிடையாது. அதனால அந்த காலத்துல பசுமாடை வணங்கி ஆராதனை செய்து அதை வீட்டுல வச்சிருந்தாங்க. இப்ப பூரா தமிழ்நாட்டு மக்கள் வயிற்றுக்குள்ள இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல பசுமாடை கொல்லக்கூடாது. ஐயோ, யாரோ ஒருத்தர் சொல்றாரு வீடியோ தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எல்லாம் வீடியோ தெரியலையா? தெரியுது. ஓகே ஓகே. பசுமாட்டை தமிழ்நாட்டுல கொல்லக்கூடாது. அதனால இந்த பசுமாட்டை பூரா கேரளாவுக்கு ஓட்டிட்டு லாரி லாரியா கொண்டு கேரளாவில் கொன்று அதை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். மாபெரும் பாவம். அதை செய்தால் இந்த உலகத்திற்கே எந்த விதமான நன்மையும் இருக்காது. பசுமாட்டின் உடலிலிருந்து எந்த அளவுக்கு ரத்தம் கசிகிறதோ அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் கண்ணுல கண்ணீர் வரும் என்று சொல்லப்படுகிறது. அம்மாவை கொல்றதுக்கு சமம் பசுமாடுகளை கொல்லுவது, அதை தின்பது மாபெரும் பாவம். அப்போ இந்த விருந்தாவனவாசிகள் செல்வமாக பசுமாடை தான் கருதி இருந்தார்கள். 9 லட்சம் பசுமாடு இருந்திருக்கு யசோதாவின் வீட்டுல. ஆனா கிருஷ்ணர் என்ன செய்வாரா, இவ்வளவு பாலும் வெண்ணையும் இருந்துட்டு அதை சாப்பிடாம பக்கத்து வீட்டுல 2 மாடு இருக்கிற வீட்டுல போய் வெண்ணெயை திருடி தின்பார். யசோதாவுக்கு மாபெரும் கவலை. இவ்வளவு வெண்ணெய், தயிர், பால் இதெல்லாமே கிருஷ்ணா உனக்குத்தானே, இவ்வளவு நான் வச்சிருக்கிற, இதை சாப்பிடாம 2 மாடு 3 மாடு இருக்கிற இந்த குழந்தைங்க அப்படித்தான். அம்மா கொடுத்தா சாப்பிடாது, பக்கத்து வீட்டுல போய் வாங்கி சாப்பிட்டுட்டு வரும். அது அவர்களின் லீலை. அதனால கோபிகைகள் கிருஷ்ணர் வெண்ணையை திருடினாருன்னு சொன்னா இந்த கோபி யசோதா நம்பவே மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு இடத்துல நான் பாலை சேர்த்து வச்சிருக்கிறேன், இதெல்லாம் என் மைந்தன் கிருஷ்ணருக்குத்தான். அதை விட்டுட்டு உன் வீட்டுல திருடினாருன்னு சொன்னா நான் எப்படி நம்புறது? அப்ப யசோதா என்ன பண்ணாங்களா, ஒரு தனிப்பட்ட இனம் புல்லை வளர்த்தி இருந்தார்களாம். அவ்வளவு நறுமணமாக இருக்குமாமா அந்த புல்லு. அந்த புல்லைதான் பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க. சாதாரண புல்லு கிடையாது. நல்ல ஒரு உயர்ந்த இனம் புல்லை வளர்த்தி அந்த புல்லை பசுமாட்டுக்கு கொடுத்து அதன் பாலை எடுத்து வேற 100 பசுமாட்டுக்கு கொடுப்பாங்களாம். அந்த பாலை குடித்து கொண்டு பசுமாடுகள் தரும் பாலை தான் கிருஷ்ணன். அதாவது அந்த பாலே நிறைய ப்ராசஸ்ல இருக்குது. பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா பக்தர்கள் மிக உயர்ந்த விஷயத்தை சமர்ப்பணம் செய்வார்கள். நல்ல காய்கறிகள், நல்ல பழ வகைகள், நல்ல பூக்கள், நறுமணமுள்ள பூக்கள். அதே மாதிரி என்னுடைய மனம், எண்ணம், உள்ளம், அதை நான் சமர்ப்பணம் பண்ண. நல்லதை மட்டும்தான் அவருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்ப நல்ல புல்ல வளர்த்தி அது பசுமாடுகளுக்கு கொடுத்து அதன் பாலை எடுத்து வேற 100 பசுமாட்டுக்கு கொடுத்து அந்த பாலை தான் கிருஷ்ணருக்காக வச்சிருக்காங்க. அதுல கொஞ்சம் அடுப்புல வச்சிருக்கிறாங்க சூடாக்குறதுக்காக. அந்த பாலில் செய்த தயிரை கடைந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா யசோதா மாதா கடையும் போது என்ன செய்யறாங்களா, பகவானுடைய லீலைகளை எல்லாம் நினைத்து நினைத்து பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. பக்தர்கள் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு, பக்தியை வளர்த்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அப்ப கிருஷ்ணருக்கு 2 வயசு 3 வயசு அவ்வளவுதான் இருக்கும். 2 வயசு ஏதோ இருக்கும். இந்த 2 வருஷத்துல அவ்வளவு லீலை பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்கிறாரு, 3 மாசத்திலேயே பூத்தனாவை கொன்னுட்டாரு. 6வது மாசம் சகடாசுரன் இவன் வந்த போன அசுரனை எல்லாம் 2 வயசுல இவ்வளவு கொலை பண்ணிட்டார். அப்ப இதையெல்லாம் நினைத்து நினைத்து பாட்டாக பாடிக்கொண்டிருக்கிறார்களாம் யசோதை.
ஏன்னா இந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு இருக்கு. இப்ப நீங்க குழந்தைகளை கொஞ்சும் போது பாருங்க, இந்த சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாம் எடுத்து கொஞ்சும் போது உடனே இந்த குழந்தைய கையில் எடுத்து வச்சுட்டு, மணி எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படியா சொல்லுவாங்க? அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த குழந்தைங்க கிட்ட பேசும் பொழுதே அதை மழலை என்று சொல்வார்கள். அந்த பாட்டுக்கு ஒரு அந்த பேச்சுக்கு ஒரு பாட்டு வரும். என்ன பாப்பா என்ன பண்ற அப்படின்னு நீட்டுவாங்க அந்த பாட்டை. அச்சச்சோ ஜுஜுஜு டுட் அப்படி பாட்டெல்லாம் பாடுவாங்க குழந்தைகிட்ட. நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாரு, ஆனா குழந்தைய கையில் எடுத்த உடனே அவர் பேச்சிலேயே வந்து ஒரு பாட்டு வரும், ஒரு ஈனம் வரும். அது மழலை. குழந்தைகளின் பரிசுத்தமான மனது நம்மை கவர்கிறது. அப்ப சாதாரண குழந்தைகளிடமே நம்ம இவ்வளவு அன்பு காட்டும் பொழுது, உலகத்தின் பரம்பொருள் அந்தர்யாமி, அனைத்து உயிரினங்கள் இதயத்துல பரமாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பகவானை யசோதா தேவி நினைக்கும் போது எந்த அளவுக்கு ஆனந்தமயமாக இருக்கு. அப்ப கிருஷ்ணர் செய்த லீலைகளை எல்லாம் பாட்டாக பாடிக்கொண்டிருக்கிறாங்களாம். அப்படி பாட்டு பாடும்போது என்ன செஞ்சுதான், அவங்க பாதத்துல இருந்த சலங்கையும் கையில இருந்த வளைகள் இவை என்ன அவங்க வந்து ஒரு ஒரு சங்கீதத்தை உருவாக்கினார், இசையை உருவாக்கினார்களாம். ஏன்னா ஆன்மீக உலகத்துல ஜடப்பொருள்கள் கிடையாது, பௌதீக உலகத்துல தான் ஜடப்பொருள் இருக்கு. பௌதீக உலகத்துல நிறைய ஜடப்பொருள். அந்த ஜடப்பொருளுக்கெல்லாம் பாருங்க, இதுக்கெல்லாம் உயிர் கிடையாது. போனுக்கு உயிர் கிடையாது, பேனாவுக்கு உயிர் கிடையாது, பேப்பர் புத்தகம் எது இத மேசை எதுக்குமே உயிர் கிடையாது, இதெல்லாம் ஜடம். ஆனா ஆன்மீக உலகத்துல ஜடம் கிடையாது, எல்லாமே சித்தம். அப்ப யசோதா தேவி அடுப்புல அரிசியை வச்சுக்கிட்டு கிருஷ்ணரோட விளையாடி கொண்டே, அரிசி நீ வெந்துட்டியா அப்படின்னு கேட்டா, அரிசி ஆமா நான் வெந்துட்டேன், எனக்கு என்னை எடுத்து கிருஷ்ணருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுமா பதில். ஏன்னா ஆன்மீக உலகத்துல ஜடம் கிடையாது. அப்போ கிருஷ்ணரை நினைச்சு நினைச்சு இவங்க வந்து அந்த தயிரை கடையும் போது இந்த கையில் இருந்த வளையலெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து சிங் 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 என்று இசைபாடியது. காலில் இருக்கும் சலங்கை சங் 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 என்று இசைபாடியதா. அங்க ஒரு சங்கீத கச்சேரியே நடக்குது யசோதா தாயின் உடல்ல. அப்ப பூக்கள், யசோதாவின் தலையில் இருந்த பூக்கள் நினைத்ததாம், இவ்வளவு தூய பக்தை 24 மணி நேரம் ஊனிலும் உறக்கத்திலேயும் பகவானையே நினைத்து கொண்டிருக்கிறாங்களே, இந்த பெண்ணின் தலையில் இருக்க எனக்கு என்ன யோகிதை என்று நினைத்து கொண்டு தலையில் இருந்த பூ அங்கிருந்து யசோதாவின் கால் மேல குதித்ததாம். நான் இருக்க வேண்டிய இடம் யசோதாவின் பாதம், தலையில இருக்கக்கூடாது. ஆனா சில நேரத்துல பக்தர்கள் ஒரு மாலை ஜபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே தலைக்கணம் வந்து விடுகிறது. ஒரு நாளைக்கு ஒரு பூவில் இருக்கும் வண்டு நினைச்சுதான் மன்னரின் கழுத்துல பூமாலைய போட்டிருக்கிறாங்க. உடனே அந்த பூவில் இருந்த ஒரு வண்டு, மன்னரின் தலையில் நான் ஏறிவிட்டேன், மன்னரை விட பெரியாள் என்று நினைத்து கொண்டு அந்த மன்னரோட முகத்து மேல அப்படியே ஏற ஆரம்பிச்சுதான் அந்த வண்டு. மன்னர் என்ன பண்ணாரு, ஒரே அடிச்சு கொண்டு நசுக்கி போட்டார். அவ்வளவுதான். பூவுடன் இணைந்ததால் வண்டு மன்னரின் தலைக்கு ஏறியது, அவ்வளவுதான். ஆணவம் கூடாது. நம்மளை ஏதோ கருணையில அவர் பக்தர் லிஸ்ட்ல நம்மளை சேர்த்து வச்சிருக்கிறார். அறமாலைய தூங்கி தூங்கி ஜபம் பண்ணி நாம் பெரிய பக்தர் என்று நினைச்சிட்டு இருந்தோம், அவ்வளவுதான், தூக்கி வெளியே போட்டுருவார். அப்ப இந்த பூக்கள் பணிவுடன் நினைத்தது, இவ்வளவு சித்தம், இவ்வளவு ஆன்மீக எண்ணம் உள்ள யசோதாவின் தலையில் இருக்க எனக்கு யோக்கியதை கிடையாது, யசோதாவின் பாதத்தில் இருக்கத்தான் எனக்கு யோக்கியதை என்று நினைத்து கொண்டு அந்த பூக்கள் எல்லாம் தலையிலிருந்து யசோதாவின் பாதத்தில் விழுந்தது. யசோதா கிருஷ்ணருடைய பாலலீலையை நினைத்து நினைத்து அப்படியே அந்த தயிரை கடையிறாங்க. கையில் இருக்கும் வளைகள், காலில் இருக்கும் கொலுசு, காதில் இருக்கும் கம்மல்
இதெல்லாம் சிங் 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 என்று சத்தத்தை செய்து கொண்டிருந்தது. ஆனா பக்கத்து அறையில தூங்கிக் கொண்டு தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த பகவான் 2 வயது குழந்தை யசோதாவின் இந்த அழகான பாட்டை கேட்டுட்டு உடனே எந்திரிச்சு வந்து, யசோதா யாரை பத்தி பாடிக்கிட்டு இருக்காங்க? கிருஷ்ணரை பத்தி பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாடலை கேட்ட உடனே தூக்கத்தில் இருந்த பகவான் அந்த தொட்டிலில் இருந்து இறங்கி வந்து யசோதாவின் கையை பிடித்து இழுத்து அவர்கள் தயிர் கடைவதை நிறுத்தச் செய்து, எனக்கு தாயின் பால் வேண்டும் என்று அந்த குழந்தை கேட்க ஆரம்பித்து விட்டது. இப்ப இங்கேயும் பால் தான் இருக்கு, எங்க அடுப்புல பால் இருக்கு, கையில தயிர் இருக்கு. ஆனா அது வேண்டாம், பசுவின் பால் எனக்கு வேண்டாம், அம்மாவின் தாய்ப்பால் போதும் என்று சொல்லி பகவான் அந்த யசோதாவுடைய கையெல்லாம் பிடிச்சு இழுத்து, அதாவது ஆச்சாரியர்கள் இங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, யசோதா மாதிரி வேற எந்த தவறான சிந்தனையும் சுயலாபமும் எதுவுமே இல்லாமல் பரிசுத்தமாக கிருஷ்ணரை லீலைகள், கிருஷ்ணரின் நாமத்தை செய்தார், பகவான் அடுத்த நிமிடம் அந்த பக்தரின் பக்கத்துல வந்து விடுவார் என்று சொல்றார். யசோதா பகவான நினைச்சு பாட்டு பாடி தயிர் கடைஞ்ச உடனே தொட்டிலில் இருந்த கிருஷ்ணர் பக்கத்துல வந்து விட்டார். அந்த அளவுக்கு தூய மனதோட நம்ம ஜபம் செஞ்சா கிருஷ்ணர் நம்ம கூடயும் வந்துருவார். உடனே அந்த மழலை குழந்தை அழகான பகவானின் திருமுகத்தை பார்த்து, அழகென்று சொன்னால் அப்படி ஒரு அழகாக, கார்மேக வர்ணன், அதாவது நீல நிறமும் கிடையாது, கருப்பு நிறமும் கிடையாது, அப்படி ஒரு நிறம், கார்மேக வர்ணன். அதுல வந்து சிகப்பு நிறத்துல கண்கள், அந்த கண்கள் எல்லாம் காது வர நீ பெரிய கண். நம்ம ஊர் பெண்கள் இந்த கண்மை போட்டு இழுத்து பெருசாக்குறது கிடையாது. இயற்கையாகவே கிருஷ்ணருக்கு காது வரை பெரிய கண்கள், தாமரை இதழ் போன்ற கண்கள். அந்த அந்த தாமோதர அஷ்டகத்துல ஒரு வார்த்தை இருக்கு, ரக்தாதரம் மே. கிருஷ்ணரின் இதழ்கள் வந்து வில்வப்பழம் போல இருக்குமாம். அதன் நிறம் ரத்த நிறம், சிவப்பு, ரத்தத்தின் சிவப்பு. அதனாலதான் கலிகாலத்துல பெண்கள் எல்லாம் அதுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு சிகப்பா நடக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணரின் இதழ்கள் ரக்தாதரம். அந்த பாட்டிலேயே அந்த வரிசை வருது, ரக்த அதரம். அதரம்னா இதழ்கள், ரத்த நிறத்துல. அந்த புன்சிரிப்பு, இதெல்லாம் பார்த்து யசோதா மயங்கி போய் உடனே அந்த குழந்தையை தன் மடியில் எடுத்து வைத்து மாரோடு சேர்த்து பாலை கூட்டுறாங்களாம். அந்த குழந்தை பால் குடிக்குதான். அதன் களைப்பு அந்த குழந்தையின் நெற்றியில பூரா வியர்வை துளி. ஏதோ பெரிய கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்யற மாதிரி கிருஷ்ணர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், பாலை குடிக்கிறார். யசோதா தாய் அந்த குழந்தையை மடியில் வைத்து பகவானின் அழகை கொஞ்சுகிறார்கள், அனுபவிக்கிறார்கள். நெற்றியில பூரா அழகா வியர்வை துளி. ஆனா யசோதா பார்க்கும் போது அந்த வியர்வை துளியில் பகவானின் முகம் தெரிகிறதாம். எவ்வளவு அழகென்று பாருங்கள். அதெல்லாம் பார்த்து யசோதா மயங்கி இருந்த பொழுது அடுப்புல இருந்த பால் நினைச்சது, என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அந்த நறுமணம் உள்ள புல்லை பறித்து அதை தனிப்பட்ட பசுமாடுகளுக்கு கொடுத்து, அந்த பாலை எடுத்து மற்ற 108 பசுமாடுகளுக்கு கொடுத்து, அந்த பால் நினைச்சது, நான் இப்பவே கிருஷ்ணரோட சேவையில போறேன், கிருஷ்ணரை என்னை குடிக்க போறாருங்கிற ஆனந்தத்தில் அடுப்புல சூடாயிட்டு இருந்தா, கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பாலை குடிக்காம தாயின் பாலை பருகி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த அடுப்புல இருந்த பால் நினைத்ததாம், இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று நினைத்து அது பொங்கி தீயில் விழுந்து தற்கொலை செய்ய முயற்சி செய்ததா அந்த பால். அதாவது பக்தர்களுக்கு பொறுமை வேண்டும். சில நேரத்துல கூட இருக்கிற பக்தர்கள் சோதனை செய்வார்கள், சில நேரத்துல இல்ல, பல நேரத்துல கூட இருக்கிறவங்க சோதனை செய்வார்கள். சில நேரத்துல குருமார்கள் சோதனை செய்வார்கள், சில நேரத்துல கிருஷ்ணரே சோதிப்பார் நம்மளை.
எப்படி பரதன் 14 வருடம் அரசாட்சி செய்து அயோத்தியாவின் என்ன சொல்றது பகவானுடைய ராமருடைய பாதத்தை தலையில் ஏந்தி கொண்டு அரசாட்சி செய்த பரதனை ராமரே கேட்டாராம், உனக்கு பிடிச்சதுன்னா நீயே இந்த நாட்டை வச்சுக்கோ, நான் திரும்ப காட்டுக்கு போயிடுறேன் ராமர் சொன்னாராம். அதை கேட்ட பொழுது பரதனின் உடல் கொதித்தது, ரத்தம் கொதித்தது. உலகத்தார் என்னை நம்பவில்லை, பெற்ற தாய்மார்கள் நம்பவில்லை, குருமார்கள் நம்பவில்லை, என் சகோதரர்கள் நம்பவில்லை. கடைசியில என் பிரபு ராமரே என்னை சந்தேகப்படுறாரா, இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், தற்கொலை செய்ய தயாரானாராம் பரதன். இந்த மாதிரி சில நேரத்துல பக்தர்களுக்கு சோதனை வரும். அந்த சோதனை வரும் காலத்துல இனி நான் நிகழ்ச்சிக்கு போக மாட்டேன், பங்கு கொள்ள மாட்டேன், ஜபம் செய்ய மாட்டேன் என்று எந்த முடிவை எடுக்கக்கூடாது. இந்த பால் முடிவெடுத்தது மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அடுப்புல இருந்தே என்ன சூடாக்கிக்கிட்டு இருக்காங்க, கிருஷ்ணருக்கு கொடுப்பார்கள் என்று நினைத்தால் என்ன குடிக்காம அவர் தாய்ப்பாலை குடிக்கிறாரே என்று அந்த பால் தற்கொலை செய்ய அடுப்பில் விழுந்தது. அதை பார்த்த யசோதா தாய் என்ன பண்ணாங்க, மடியில் இருந்த குழந்தையை எடுத்து தரையில் வைத்து விட்டு அந்த அடுப்பு பக்கம் ஓடினார்களாம், பாலை கவனிப்பதற்காக. கிருஷ்ணருக்கு பிடிக்குமா? பிடிக்காது. கிருஷ்ணருக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் அதிகம். பொசசிவ்னஸ்க்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல தெரியல. கிருஷ்ணருக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் அதிகம். என் பக்தர்கள் என் பக்தர்களாகவே இருக்க வேண்டும். திங்கட்கிழமை சிவபெருமான், செவ்வாய்க்கிழமை விநாயகர், புதன்கிழமை வேற கோயில், வியாழக்கிழமை விஷ்ணு, வெள்ளிக்கிழமை பார்வதி, சனிக்கிழமை சனீஸ்வரன், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஒரு கோயிலுக்கும் போறது கிடையாது. இப்படி இருக்கும் பக்தர்கள் நல்லவர்கள், உயர்ந்தவர்கள். ஆனா கிருஷ்ணருக்கு அவ்வளவு பிடிக்காது. அவர் என்ன சொல்றாரு, சர்வதர்மான் பரித்யஜ்யமாம் ஏகம் சரணம் பிரஜா. அனைத்து நம்பிக்கைகளையும் அர்ஜுனா துறந்து விட்டு என்னை மட்டும் நீ சரணடை என்று சொல்லுகிறார். அவருக்கு பொசசிவ்னஸ் இருக்கிறதுனாலயா என்னமோ தெரியல, நம்ம மக்களுக்கும் அதிகம் பொசசிவ்னஸ். அப்போ எனக்கு சேவை செய்து கொண்டிருந்த யசோதா தாய் அடுப்புல பால் பொங்கி விட்டதே என்று நினைத்து என்னை எடுத்து நிலத்துல வச்சு ஓடிட்டாங்களே, பிடிக்கல அவருக்கு. எந்திரிச்சார் கோபத்துல. யசோதா தாய் தயிர் கடைந்து கொண்டிருந்த அந்த பானையை உடைத்து அந்த மண் கல்லுகளை எல்லாம் எடுத்து அங்க இருந்த மண்பானையை பூரா அடிச்சு உடைச்சு துவம்சம் செய்து விட்டார். பாலை எல்லாம் கவனித்து விட்டு யசோதா தாய் திரும்பி பார்த்தா அந்த ரூமே பூரா பாலும் வெண்ணையா கிடக்குதான். பொய் கோபத்தை வரவழைத்துக் கொண்டு, அங்க அழகா பாகவதத்துல சொல்லியிருக்காங்க, அது உண்மையான கோபம் கிடையாது யசோதா, பொய் கோபம். உயிருக்கும் மேலாக நம் யாரையாவது விருப்பப்பட்டு விட்டால், அவர்கள் நம்மளை கொலை செய்ய வந்தால் கூட நமக்கு அவர்கள் மேலு கோபம் வராது. அதுதான் உண்மையான அன்பு. அந்த பறவைகளை ராமாயணம் கிரௌஞ்ச பட்சிகள் என்று சொல்லுகிறது. கிரௌஞ்ச பறவை, ஆங்கிலத்தில் லவ் பேர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். அது உண்மையான லவ் பேர்ட்ஸ் கிடையாது. கிரௌஞ்ச பறவை காட்டுல இருக்கும். என் மிதுனா மாவதி காமமோகிதம். அந்த கிரௌஞ்ச பறவைகள், அந்த காதல் இனப்பறவைகளுடைய ஒரு தனித்தன்மை என்னன்னா, ஒரு பறவை செத்து போச்சுன்னா 3 நாள்ல அடுத்த பறவை செத்து போயிடும். ஏன்னா தன்னுடைய அந்த ஜோடி பறவை இல்லாமல் இதுக்கு தனியாக வாழ தெரியாது. ஒரு பறவை செத்துச்சுன்னா 3 நாள்ல அடுத்த பறவை செத்து போய்விடும். நம்ம ஊர்லயும் அப்படித்தான். கணவனோ மனைவியோ செத்து போயிட்டாங்க, இல்ல பிரிந்து போய்விட்டால் 3 நாள்ல அடுத்த கல்யாணம் பண்ணிடலாம். ஆனா இந்த கிரௌஞ்ச பறவை 3 நாட்களுக்குள்ள அந்த தனிமை தாங்க முடியாமல் தன் உயிரை விட்டுவிடும். அந்த அளவுக்கு அன்பு கொண்டவர்களுக்கு, அந்த விருப்பம் உள்ளவர்கள் எவ்வளவு பெரிய தவறை செய்தாலும் தவறு என்று தோன்றாது. கிருஷ்ணர் பூரா மண்கலத்தை, வெண்ணெய் கலத்தை எல்லாம் அடிச்சு உடைச்சு
யசோதா தாய் வந்து பார்த்தா அங்க பூரா பாலும் வெண்ணையும் தயிராக கிடக்கிறது. அதுக்கு நடுவுல அழகா குட்டி குட்டி கால் பாதம், தயிருக்கு நடுவுல, பாலுக்கு நடுவுல, வெண்ணைக்கு நடுவுல அந்த குழந்தை அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி இருக்கு. மெதுவா யசோதா தாய் அந்த கால் சுவடுகள், கால் பாதம், அந்த சின்னத்தை பின்னாடியே போறாங்க. பக்கத்து அறையில் இருக்கு குழந்தை. ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, நீங்க பகவானின் திருமுகத்தை பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர் பாதத்தை கண்டிப்பாக பார்க்கணும். கோயில்ல போனா பகவானுடைய எந்த அங்கத்தை முதல்ல தரிசனம் எடுக்கணும்? நீங்க எல்லாம் திருப்பதி போயிருப்பீங்க. ஆனா ரொம்ப அபூர்வம் நின்று நிதானமாக அவர் முகத்தை பார்ப்பது. கஷ்டப்பட்டு ஒரு நாள் பூரா அந்த பெட்டிக்குள்ள உட்கார்ந்து உட்கார்ந்து முன்னாடி வந்தாலும், முன்னாடி வந்த உடனே நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. அவர் முகத்தை நான் பார்ப்பது அரிது, ஆனால் கண்டிப்பாக என் முகத்தை அவர் பார்த்திருப்பார். அதுதான் தரிசனம். அவ்வளவுதான். நான் அவரை பார்த்தேனோ இல்லையோ, நான் வரிசையில் அங்க போனேன், என்ன அவர் பார்த்து விட்டார், அது தரிசனம். எனக்கு சந்தோஷம். அப்ப பகவான் திருமுகத்தை பார்க்க முயற்சி செய்யாதே பக்தனே, அவர் திருவடியை பார்க்க முயற்சி செய். கோயில்ல போனா தரிசனம் முதல்ல. இப்ப யசோதா தாயார பகவான் பக்கத்துல இழுத்துட்டு போனது அவர் முகமா, அவர் திருவடியா? பகவானுடைய பாதம். அந்த வெண்ணைக்கு நடுவுல, தயிருக்கு நடுவுல, பாலுக்கு நடுவுல அந்த அழகான பாத சின்னம். அதுல தாமரை பூக்கள் இருக்கிறது, துவஜம் கொடி இருக்கிறது, யானையின் தந்தம் இருக்கிறது, துளசி இலை இருக்கிறது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கோபமே போயிருச்சு அவங்களுக்கு. மெய் மறந்து மெய் சிலிர்த்து கண்கள் நிறைந்து கிருஷ்ணா கிருஷ்ணா என்று போகிறாங்க. அங்க அந்த பக்கத்து அறையில போனா சிவனேன்னு இருந்த உரலை தூக்கி தலைகீழா போட்டு அதுக்கு மேல ஏறி உட்கார்ந்து பூரா வெண்கலத்தை, வெண்ணெய் கலத்தை, தயிர் கலத்தை எல்லாம் இறக்கி கையில வாரி வாரி குரங்குகளுக்கு ஊட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ணர். அங்கேயே ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, ஏன் அந்த குரங்குகளுக்கு கொடுக்கணும்? இவருக்கு வேணும் தானே வெண்ணெயை திருடினார், இவர் தின்னுட்டு போனா பத்தாதா? இருக்கிற குரங்குக்கு பூரா ஊற்றாராம். ஏனென்றால் ராமாயண காலத்தில் எதுவுமே எதிர்பார்க்காமல் சீதா பிராட்டியை தேடுவதற்காக வந்தார்கள் அந்த வானரர்கள். கைகள் முறிந்து, கால்கள் முறிந்து, தலை விளர்ந்து, உயிரை துறந்து, என்ன சம்பளமா கிடைச்சது அவங்களுக்கு? ராமருக்காக அனைத்தையும் செய்தார்கள். அந்த வானரர்களுக்கு நான் எதுவுமே திரும்ப கைமாறு செய்யல. அதனால இந்த அவதாரத்துல கிருஷ்ணராக வந்த பொழுது தன் கையால் வெண்ணெயை ஊட்டுகிறாராம். பகவானுக்கு நம்ம ஒரு சிறு தொண்டாவது செஞ்சிருந்தோம், நம்ம மறந்தாலும் அதை யார் மறக்க மாட்டாங்க? பகவான் மறக்க மாட்டார். அவர் கையால வெண்ணெயை அந்த பக்தர்களுக்கு ஊட்டி கண்டிப்பாக ஊட்டி கொடுப்பார். அதுல சந்தேகமே கிடையாது. அந்த குரங்குகள் எல்லாம் ஆனந்தத்துடன் வெண்ணெயை பகவான் கையிலிருந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டு எல்லா குரங்குகளுக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் மெதுவா சாப்பிடுறார். ஆனா சாப்பிடும் போதே திரும்ப திரும்ப பார்க்கிறாரு, யசோதா தாய் வந்துருவாங்களோ வந்துருவாங்களோ பயத்தால பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த உரலை தூக்கி தலைகீழா போட்டு அது மேல ஏறி உட்கார்ந்து யமன் பயப்படக்கூடிய, சிவபெருமான் பயப்படக்கூடியது, தர்மன், உலகம் 33 கோடி தேவி தேவர்கள் பார்த்து பயப்படக்கூடிய அந்த பகவான் யசோதாவை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார். முனிவர்கள் அவரை காட்டுல தியானம் செய்கிறார்கள், பிரம்மவாதிகள் தியானம் செய்கிறார்கள், பக்தர்கள் அவரை தேடி நடக்கிறார்கள். அந்த பரமசத்தியம் பரமாத்மா கிருஷ்ண பகவான இங்க விருந்தாவனத்துல ஒரு கோபி உரல் எடுத்து கட்டி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் அவங்களுக்கு! திடீர்னு அப்படியே சைட்ல பார்த்து பார்த்து குரங்குக்கு வெண்ணெய் ஊட்டிட்டு இருக்கார். திடீரென்று பார்த்தார், கையில கம்போட யசோதா தாய் வர்றாங்க. எட்டி குதிச்சு ஓடுறார். யசோதாவால பிடிக்கவே முடியல, அவ்வளவு வேகமா ஓடுறார். அந்த பக்கம் இந்த பக்கம் யசோதா தாய் கையில ஒரு கம்பையும் வைத்து கொண்டு ஓடிக்கொண்டே ரொம்ப நேரம் ஓடி தளர்ந்து போய் யசோதா சொல்றாங்க, நாராயணா இந்த குழந்தைய ஒண்ணு பிடிச்சுதா என்று யாரு கிருஷ்ணரை பிடிக்கிறதுக்கு கிருஷ்ணரையே பிரார்த்தனை செய்கிறார்கள். நாராயணா இந்த குழந்தைய பிடிச்சுத்தா என்று கேட்டார்கள். குழந்தை நின்று விட்டது, யசோதா தாய் பிடித்து விட்டார்.
பகவானை பிடிக்கணும்னா அவரும் நினைச்சாதான் நடக்கும். நம்ம சும்மா நெத்தியில சந்தனத்தை போட்டு களத்துல துளசியை போட்டா உடனே பக்தராயிட முடியாது. அவர் நம்ம பக்தராக வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் நாம் பக்தராகிவிடுவோம். அவர் கருணை ரொம்ப முக்கியம். யசோதா அந்த குழந்தைய பிடிச்சு உரல்ல கொண்டு வந்து, ஓன் திருட்டுக்கு இந்த உரல் தான கூட்டு என்று சொல்லி உரலோடு சேர்த்து உன்னை கட்டி வைத்து விடுகிறேன். அந்த உரல் சொல்லுச்சான் கிருஷ்ணர்கிட்ட, நான் சிவனேன்னு ஒரு மூலையில் இருந்தேன், நான் என்ன தவறு செய்தேன், எனக்கு திருடன் என்று பட்டத்தை கட்டி விட்டீர்கள், நான் என்ன செஞ்சேன்? சும்மா உங்க கூட இருந்ததுக்கு நேரா இருந்த என்ன பிடிச்சு தலைகீழா போட்டு என் மேல ஏறி உட்கார்ந்து இந்த பானையெல்லாம் உடைச்சு உங்களோடு சேர்ந்து திருட்டு பட்டம் எனக்கும் கிடைத்து விட்டது என்றதாம் உரல். ஏன்னா யசோதா சொன்னாங்க, ஓன் திருட்டுக்கு இந்த உரல் தான கூட்டு என்று இரண்டையும் கட்டி வைத்து விட்டார்கள். கிருஷ்ணர் அந்த உரலை இழுத்து கொண்டு போகிறார். அழகான கதை. அந்த உரலும் ஒண்ணுமே பேசாமல் பின்னாடி வந்தார். அந்த முற்றத்துல இழுத்துட்டு போக, மரங்களுக்கு இடையில இழுத்துட்டு போக, புல்லுக்கு இடையில இழுத்துட்டு போக, ஒரு பக்தன் தன்னை பகவானின் கையில் ஒப்படைத்து விட வேண்டும். நீ என்னை எப்படி வேண்டுமென்றாலும் ஆட்டி வைத்துக்கொள். பழைய ஒரு கண்ணதாசன் பாட்டு, லைன் எல்லாம் மறந்து போச்சு. ஆட்டுவித்தால் என்ன ஆடாதாரோ கண்ணா, ஒரு நல்ல பாட்டு மறந்து போச்சு. ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரோ அப்படியே வரும். அதாவது நீ நடத்தும் நாடகத்தில் நானும் ஒன்று. இந்த லைன் எல்லாம் மறந்து போச்சு, ஏதோ காலத்துல பார்த்தது. சோ பகவானுடைய கைகள்ல ஒரு பாவை, ஒரு பொம்மையாக நான் இருந்து கொள்ள வேண்டும். பிரபுபாதர் அதான் சொல்றார். அமெரிக்காவில் கப்பல்ல போகும் பொழுது மார்க்கினே பாகவத தர்மா என்ற ஒரு கவிதையை எழுதி சொல்லுகிறார். எனக்கு அமெரிக்க நாடு தெரியாது, இந்த குளிர் எனக்கு தெரியாது, நான் பாரதம் விட்டு வெளியே போனது கிடையாது. கிருஷ்ணா, நீ என்ன கொண்டு போற, உன் கையில் நான் ஒரு பாவை, ஒரு பொம்மை, நீ எப்படி வேண்டுமென்றாலும் என்னை ஆட்டி விடு, நான் ஆடுகிறேன் என்கிறார். அந்த அளவுக்கு எளிமையெல்லாம் நமக்கு வராது. நம்ம ஆடப்போனாலும் 10 கண்டிஷனோட தான் போவோம். 8 மணிக்கு ஆடுவேன், நான் 8:30க்கு நின்றுவேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணா என்ன ஆட்டாத, 1000 கண்டிஷனோட போவோம். இந்த உரல் எதுவுமே பேசாமல் கூட போகுதான். அந்த லீலையெல்லாம் முடிந்து உரல் கேட்டதான், எனக்கு சும்மா இருந்த எனக்கு திருடன் என்ற பெயரை கொடுத்து விட்டீர்கள், நேரா இருந்த என்ன தூக்கி தலைகீழா உட்கார வச்சுக்கிட்டீங்க, என்னை இந்த முற்றத்தில் புல்லு இதெல்லாம் இழுத்துட்டு போனீங்க, இப்ப என்ன தனியா விட்டுட்டு போறீங்களே, என்ன கதி? உடனே கிருஷ்ணர் சொன்னாராம், பக்தர்கள் இந்த லீலையை நினைத்து நினைத்து வணங்குவார்கள், என்னுடன் சேர்த்து உன்னையும் வணங்குவார்கள் என்று சொன்னார். அதனால இந்த தாமோதர் லீலை நடக்கும் போது கிருஷ்ணரோட சேர்த்து ஆரத்தி யாருக்கு கிடைக்குது? உரலுக்கு ஆரத்தி கிடைக்குது. நமஸ்தே ஸ்துதாம்னே ஸ்புரதீப்தி தாம்னே त्वदीयोदरायथा विश्वास्य धाम्ने नमो राधिकायै त्वदीय प्रियायै नमो नन्तलीलाय देवाय तुभ्यम्. கிருஷ்ணருக்கு என்னுடைய பிரணாமம் வணக்கம், அவர் வயிற்றுக்கு பிரணாமம் வணக்கம், அவர் வயிற்றில் இருக்கிற கயிறுக்கு என்னுடைய வணக்கம், கயிறின் முடிவில் இருக்கும் உரலுக்கும் என்னுடைய வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த லீலை, பகவானுடைய இந்த பால லீலை அவ்வளவு இனிமையானதான். இந்த மாதத்துல இனி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த குபேர மரங்களை பற்றி நான் சொல்லுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் கார்த்திகை மாத நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.